கூறுகிறார்கள். சம்போடைதல் நில் சுடலையின் மாட சுவாமி சுவாமி தாயகமாகவே கோட்டமடையோடு வந்த சம்போடைதல் சுடலையின் மாட சுவாமி மாட சுவாமி அதிகமாய் தெய்வ கோட்டமடையோடு வந்த கெட்டிரமாகிய வெள்ளி அணைக்கும் கிழக்கே குலமாகிய ஆரிய சாம்பான் மகள்தான் சாம்பான் மகள் ஒரு அண்ணனடைய ஆழையாளர்கள் சம்போடைதலிலே வந்த ஆரிய சாம்பான் மகள் ஒரு அண்ணனடைய மாதவிடக்கு மெழுகி குளிக்கிற மங்கை ரோச்சோடு சம்போட கரையிலே வந்தா சம்போடையின் கிழக்கு பகுதியில் ஆரியக்கரை சேரி என்று ஒரு சேரியானது உள்ளதா. அந்த சேரிக்கு தலைவன் ஆரிய சாம்பான். அந்த ஆரிய சாம்பான் ஒரு பெரிய மந்திரவாதி. அவனுக்கு ஒரு மகள் இருக்கின்றால் அண்ணனடையாள் மெல்லிடையாள். இவள் மாதவிடாய் காரணமாக மெளியை குளிக்க வேண்டும் என்று சொல்லி மஞ்சளை பூச்சோடு சம்போடை ஊரணிக்கு வருகிறாள். சரி, வந்தவள் குளித்து முடித்து விட்டு என்ன செய்கிறாள்? மஞ்சள் எடுத்து உரசன பாருங்க. மஞ்சளானது மாடன்மார் முகத்தில் அடிக்குது. அடிக்க வீசுது. மஞ்சனை வாடகை கண்டு சுடலை மாட சுவாமி சுவாமி பயத்தை போலொரு தேர கவலை வடிவா வாடகை கண்டு சுடலை மாட சுவாமி மாட சுவாமி போதது தேர கவலை வடிவா மெல்லதோடி தங்கி வீழ்ந்தார். சுட்ட கல்தேரையை தூக்கி கரையிலே தங்கே தோற்று போவின சும்மா நெஞ்சிதனத்தோடு கொங்கையை தொட்டி பிடிக்க மகள் நிறைய கண்டு விலக கொங்கிய தொட்டவர் பிடிக்க பிடிக்க மகள் நிறைய கண்டு விலக மஞ்சள் வாடகை
ஆடையானது கண்டு ஒரே தேரை தவள வடிவத்தை எடுத்தார். அந்த பரமகள் மேலே சாடுகிறார். அப்படி சாடின போது பார்த்த பரமகள் சீ தேரை என்று சொல்லி தூக்கி வீசி எறிந்தார். அப்படியே கரையிலே வீசி எறிய ஒரு விரால் மீனாக வடிவத்தை எடுத்து ஓடுகிறாராம். பார்த்த இந்த அண்ணனையால் நினைக்கிறாள், என்ன ஆகா கரண்டளவு தண்ணி, ஆமா அந்த தண்ணிக்குள்ள இந்த விரால் மீன் பதுங்கி ஓடுது. சரி இந்த மீனை இன்றைக்கு பிடித்து போகணும். ஆமா அதாவது சுட்டு கள்ளு கூட்ட வேண்டும். அப்படிதானே? எவ்வளவு அழகா இருக்கும். எப்படி என்று மனதிலே எண்ணம் எண்ணிக்கொண்டு தலைபக்கத்தை பிடிக்க வாழ்பக்கமாக ஓடுகிறாரா. பக்கத்தை பிடிக்க தலைப்பக்கமாக ஓடுகிறார். பார்த்தார் சிவ சுடலைமாட சுவாமி. ஆகா நம்ம ஓடுனா விட மாட்டேங்கிறாள, அதானே இவளை இனி விடக்கூடாது என்று அந்த பரமகள் மார்பிலே வால் எடுத்து ஒரு அடி அடிக்கிறார். அடித்த அடியோடு இவளுக்கு ஒரே குளிர் காய்ச்சல் எல்லாம் வருது. வீட்டுக்கு போவோமோ ஏதோ தெரியாது என்று எண்ணி வந்தவள் தவழ்ந்து தவழ்ந்து நடந்து பரச்சேரி வாசலுக்கு வருகிறாள். உச்சந்தி வீதியில வந்த போது அந்த இடத்துல ஒரே அடி அப்படி அடித்து விட்டு மாயாண்டி சுடலைமாட சுவாமி